ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சொல்லு எம்ம குடிச்சா திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையில் மாணவிகள் சிலர் வார்டன் மூலம் மதுபானம் வாங்கி அருந்தும் வீடியோ வெளியாகி சமூக வலைதளத்தில் பரபரப்பாகி வரும் நிலையில் சிறுவர்களுக்கு சரித்திர பதிவேடு ரவுடி ஒருவர் மது வாங்கி கொடுத்து மிரட்டி குடிக்க வைக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொல்லு எம்ம குடிச்சா நடிக்கிறான் குடிப்பான்டா அதுவும் இப்படி சிறுவர்களுக்கு மது வாங்கி கொடுத்து மாஸ்டர் பட பாணியில் குற்றச் செயல்களில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. யார் இந்த சரித்திர பதிவேடு ரவுடி? இங்கு நடக்கும் குற்றங்கள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் ரவுடி என சொல்லிக்கொண்டு வலம் வரும் காப்பர் கொள்ளையன்தான் அம்மன் கோவில் கிராமத்தைச் சேர்ந்த ஐயர் என்கின்ற சுகுந்தன். அந்த ஊரில் பள்ளி படிக்கின்ற மாணவர்களை தவறான பழக்கத்திற்கு ஆளாக்கி மது குடிக்க வைத்து அதனை வீடியோவாக எடுத்து அவர்களை மிரட்டி டிரான்ஸ்பார்மரில் காப்பர் திருட்டு மற்றும் மாடு திருட்டுகளில் ஈடுபட்டு வருகிறார் என கூறப்படுகிறது. மின்மாற்றிகளில் காப்பர் திருட்டு, மாடு திருட்டு என சுகுந்தன் மீது 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதில் 4 கள்ளச்சாராய வழக்குகள், 4 கொலை மிரட்டல் வழக்குகளும் அடக்கம். ஹிஸ்டரி ஷீட்டர் எனப்படும் சரித்திர பதிவேடு குற்றவாளியான சுகுந்தன் தான் இப்படி பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு வருகிறார். இவ்வளவு குற்றங்களையும் செய்துவிட்டு தலைமறைவாக இருக்கும் சுகுந்தன் தனது மனைவி கீதாவை வைத்து போலீசார் மீதே அவதூறு பரப்பும் வேலையில் ஈடுபட்டு வருவதற்கான பின்னணி காரணம் இதுதான். 2025 மார்ச் 25ஆம் தேதி சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மாரியப்பா நகர் வடக்கு தெருவில் மின்சார வாரிய அலுவலகத்துக்கு முன்பாக புதியதாக பொருத்துவதற்கு வைக்கப்பட்டிருந்த சுமார் 2,20,000 ரூபாய் மதிப்புள்ள மின்மாற்றியில் இருந்த காப்பர் கம்பிகள் திருட்டு போனதாக மின்வாரிய ஏஐ கொடுத்த புகாரின் அடிப்படையில் 2025 மார்ச் 26ஆம் தேதி அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வணக்கம். கடந்த 3 மாதங்களாக சிதம்பரம் காவல் உட்கோட்டத்துக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் நிறைய மின்மாற்றிகள், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மர், அதை திருட்டு நடந்துருந்துச்சு. 3 மினிட்ஸ் அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை உடச்சி அது உள்ள காயில் திருட்டி போயிருந்தாங்க. இது சம்மந்தமாக அண்ணாமலை காவலத்தை வழக்கு பதிவு பண்ணி ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு டீம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. சில இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அந்த கார் வந்துட்டு போகிறது தெரியுது. அப்படி காரில் வந்தால் திருடுகள் திருடுறாங்கன்னு தெரிய வந்துச்சு. உடனே அவங்க தீவிரமாக புலன் விசாரணை செய்து இது சம்மந்தமாக ஒரு 2 அக்யூஸையும் பிடிச்சிருக்காங்க, அந்த காரையும் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க திருடுன மொத்தமாக 9 வழக்குகள் சம்மந்தப்பட்ட பொருட்கள், காப்பர் வயரு, அதையும் மீட்டு எடுத்துக்கிறாங்க, ரெக்கவரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையில் மார்ச் 30ஆம் தேதி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி மாலை 3:15 மணிக்கு கடவாச்சேரி மேம்பாலத்தின் கீழ் அண்ணாமலை நகர் காவல் நிலைய எஸ்ஐ பிரகாஷ் மற்றும் பெண் காவலர்களான பிரபா, புனிதா உள்ளிட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது அங்கு வந்த மாருதி சுசுகி 2 ரேஸ் காரை நிறுத்த சைகை காண்பித்து நிறுத்த முயற்சித்தனர். அப்போது காரை நிறுத்தாமல் எஸ்கேப்பாக முயற்சித்த அந்த காரை தடுத்து நிறுத்திய போது
காரின் டிக்கியில் திருடப்பட்ட ஆயில் தோய்ந்த கோணிப்பையுடன் 3.5 கிலோ எடையுள்ள காப்பர் காயில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த காரில் இருந்து சரித்திர பதிவேடு குற்றவாளியான சுகுந்தன் தனது மனைவி கீதாவை விட்டுவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சுகுந்தனின் மனைவி கீதாவை போலீசார் கைது செய்தனர். காப்பர் கம்பிகளை திருடி காரில் எடுத்துச் செல்லும் போது மனைவியையோ பெண்களையோ காரில் அழைத்துச் சென்றால் போலீசாருக்கு சந்தேகம் வராது என்பதற்காகவே தனது மனைவி கீதாவையும் சுகுந்தன் காப்பர் திருட்டில் ஈடுபடுத்தியதும் வெளிச்சத்துக்கு வந்தது. மேலும் சுகுந்தன் டீமில் உள்ள தேவா மற்றும் அவரது மனைவி புவனா, கமல் மற்றும் அவரது மனைவி ரம்யா, கரண் மற்றும் தோப்பு தெரு அட்டாக் ஆனந்த் ஆகியோருடன் காரில் காப்பர் திருடுவதை வழக்கமாக கொண்டிருக்கும் அதிர்ச்சி தகவலும் கீதாவின் வாக்குமூலத்திலிருந்து வெளியானது. கீதா கைது செய்யப்படுவதற்கு முன் நடந்தது இதுதான். கடந்த மார்ச் 25ஆம் தேதி இரவு 11:30 மணி அளவில் காரில் சுகுந்தனின் மனைவி கீதாவையும் தேவாவின் மனைவி புவனாவையும் அமர வைத்து யாராவது வருகிறார்களா என வேவு பார்க்க சொல்லிவிட்டு தேவா, கரண், கமல் ஆகியோர் சுகுந்தனுடன் சேர்ந்து மாரியப்பா நகரில் உள்ள மின்சார வாரியத்துக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த மின்மாற்றி காப்பர் கம்பியை திருடிக்கொண்டு வீட்டிற்கு காரில் சென்றுள்ளனர். மார்ச் 29ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் கீதா, சுகுந்தன், தேவா, கரண், கமல், அட்டாக் ஆனந்த் ஆகியோருடன் கம்மாபுரத்தில் மின்மாற்றியில் இருந்த காப்பர் வயர்களை அதே காரில் திருடியதும் காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்தது. மார்ச் 30ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் கீதா தனது கணவன் சுகுந்தனிடம் எங்கேயாவது வெளியில் போகலாம் என கூறியதற்கு நான் சரக்கடித்துள்ளேன், வெளியில் வர முடியாது என சுகுந்தன் கூறியுள்ளார். இதனால் நீ திருடச் செல்லும் இடத்திற்கெல்லாம் நான் ஏன் எதற்கு என கேட்காமல் உன்னுடன் வருகிறேன், ஆனால் நான் வெளியில் சும்மா அழைத்தால் வரமாட்டியா என கீதா கேட்க, இதனால் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சுகுந்தன் தன் வீட்டில் உள்ள பொருட்களையெல்லாம் அடித்து உடைத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மனைவி கீதாவை சமாதானப்படுத்திய சுகுந்தன் வெளியில் செல்ல பணம் தேவைப்பட்டதால் மாரியப்பா நகரில் திருடப்பட்ட 3.5 கிலோ காப்பர் காயிலை கார் டிக்கியில் வைத்துக் கொண்டு புறப்பட்டுள்ளார். அப்போது கீதா தனது குழந்தையை தாய் கலைமகளிடம் கொடுத்துவிட்டு வந்ததும், அப்படி வரும்போதுதான் அண்ணாமலை நகர் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டதும் கீதாவின் வாக்குமூலத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பெண் தலைமை காவலர்கள் சிவசங்கரி, புனிதா உள்ளிட்ட போலீசார் சிதம்பரம் நீதித்துறை நடுவரிடம் கீதாவை ஆஜர்படுத்தி கடலூர் பெண்கள் கிளை சிறையில் அடைத்தனர். மேலும் சுகுந்தன் டீமிடமிருந்து 282 கிலோ திருட்டு காப்பர் கம்பிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுகுந்தன் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளதால் சிதம்பரம் டிஎஸ்பி சுகுந்தன் பெயரில் சரித்திர பதிவேடு தொடங்கி கண்காணித்து வந்துள்ளார். இதனால் சுகுந்தன் தலைமறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சிறையிலிருந்து வெளியில் வந்த சுகுந்தனின் மனைவி கீதா தனது கணவர் சுகுந்தன் ஒன்றும் தெரியாத அப்பாவி போலவும் அவர் மீது எந்த குற்றமும் இல்லாதது போலவும் கூறிக்கொண்டு தங்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மீது பிசிஆர் குற்றச்சாட்டை முன்வைத்து மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.